அப்போ ரவுடி தண்டனை வாங்கி கொடுத்தா அவன் ரவுடித்தனை நின்றுறது இல்லை. அதனால தான் என்கவுண்டர் ரொம்ப மோசமான ரவுடி கூலிப்படைகள் இருந்தால் அவனை அடித்து என்கவுண்டர் பண்ணலைன்னா சமுதாயத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது. பணத்தை வாங்கிட்டு எந்த நேரமும் கொலை பண்ணுவான். நேற்று அவங்க கேட்குறாங்கன்னா அவன் இருக்கிற கட்சி பெரிய கட்சி. திமுகவுக்கு ஒரு 25%, 26, 27% ஓட்டு விடுது. 2% கூட ஓட்டு இல்லாத நீங்கள் வந்துக்கிட்டு அது நம்ம அவன் கேட்குறான் எனக்கு துணை முதல்வர் கொடுக்குன்னா என்ன அர்த்தம்? தனியாக நின்னா ஒரு தொகுதி கூட டெபாசிட் வாங்குறது. தீக்கா ரவுடிகள் அந்த காலையில் 4 மணிக்கு அவர்களை சுற்றி வளைத்து குடுமியையும் பூணுலையும் வெட்டி சாக்குகளில் போட்டு ஈவேராவுக்கு அனுப்பி வச்சாங்க. அன்னைக்கு இருந்த ராஜாஜி வாயை திறக்கல. காரணம் ராஜாஜி பெரியாரும் நண்பர்கள். அன்னைக்கு குரல் கொடுத்ததே பிராமணர்களுக்கு ஆதரவாக பசும்பொன் முத்துராமலிங்கத்தவர் தான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தி, என்கவுண்டர். இன்றைக்கி சென்னை சிட்டி போலீஸில் ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. அந்த ரவுடி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசிங் ராஜா அப்படின்னு பேர். இந்த குற்றவாளிகளுக்கு பூரா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்ட பேர் இருக்கும் எப்போவுமே. அந்த இதில் எங்கள் போலீஸ் ரெக்கார்டில் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஒவ்வொரு பேர் அந்த பார்த்தீங்கன்னா காக்காத்தோப்பு பாலாஜி, சீசிங் செந்தில், சீசிங் பாபு, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஒரு ஆள் ஒரு குற்றவாளிக்கு பேர்லாம் மோட்டார், அவன் ரொம்ப வேகமாக விடுவான், மோட்டார் ரவி அப்படின்னு வைப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாலைக்கண் அப்படின்னு ஒரு ஆளுக்கு பேர் வச்சாங்க. மாலைக்கண் பாபு, ஏன்னா அவனுக்கு சாயங்காலம்னா கண்ணு தெரியாது. ஸோ அந்த பட்டப்பேர் வைக்கிறதெல்லாம் போலீஸ் தான், அவங்க ரெக்கார்டில் அப்படி இருக்கும். அது மாதிரி இவனுக்கு சீசிங் பாபுன்னு வச்சுருக்காங்க. சீசிங்னா என்னென்னா, யாராச்சும் கடன் கொடுக்கலன்னு வைங்க, இவன்கிட்ட போய் சொன்னால் ரவுடித்தனம் பண்ணி உள்ளே போய் அவங்கள மிரட்டி கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி அவங்க சொத்துக்கத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கி இந்த மாதிரி பண்ணி அதில் கமிஷன் வாங்குவான். இதுதான் ஆரம்பத்தில் இவன் செஞ்ச தொழில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் போய் ரவுடித்தனம் பண்ணதுனால நம்ம முழு நேர ரவுடியாக மாறிடலான்ட்டு முழு நேர ரவுடியாக மாறிட்டான். ஆற்காடு சுரேஷ்னு சொல்லி ஏற்கனவே கொலை பண்ணிட்டாங்க. அவன் அவனுடைய தம்பி தான் திருவேங்கடம். அவன் தான் இதில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செஞ்சு அவனையும் என்கவுண்டர் போட்டாங்க. அப்போ நான் எதிர்த்து பேசினேன். ஏன் எதிர்த்து பேசினேன்னா, என்கவுண்டர் பண்ணலாம், ஆனால் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை என்கவுண்டர் பண்ணக்கூடாது. அப்போ உண்மை வெளியில் வராமல் போயிடும். ஒருவேளை காவல்துறை அரசியல்வாதிகள் யாராச்சும் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னு வைங்க, அவங்கள காட்டி கொடுத்துறதுக்காக கொலை பண்ணாங்களா என்கவுண்டர் பண்ணாங்களாங்கிற சந்தேகம் வரும். ஸோ திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணும்போது நம்ம எதிர்த்து பேசணும். ஏன் என்ன எதிர்த்து பேசணும்னா, இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவன், இந்த வழக்கு விஷயம் அவனுக்கு தெரியும். அவனை நீங்கள் என்கவுண்டர் பண்ணிங்கன்னா யாரையோ காப்பாற்றுறதுக்கு பண்ண இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை காவல்துறை மேலே வச்சோம். அதுக்கப்புறம் காக்காத்தோப்பு பாலாஜி 2 நாளைக்கு முன்னாடி அவனை சுடும்போது அப்போ நம்ம காவல்துறைக்கு ஆதரவாக பேசணும். ஏன்னா காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனை ஏன் சுட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, காக்காத்தோப்பு பாலாஜி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்போ செந்தில் அப்படிங்கிறவன் தான் மெயின். அவன் இன்னும் போலீஸில் மாட்டல, ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போ போலீஸ் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிச்சயம் பண்ணி அவன் சொல்கிற கண்டிஷன் என்னென்னா, என்னை என்கவுண்டர் போடாதீங்க வரேங்கிறான். அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காக்காத்தோப்பு பாலாஜி இவருக்கு சம்போ செந்திலுக்கும் பயங்கரமான பகை. காக்காத்தோப்பு பாலாஜி கூட்டாளிகளை பூரா சம்போ செந்தில் கொலை பண்ணிட்டான். அதனால் சம்போ செந்தில் எப்போ வருவான் கொலை பண்ணலாம் அப்படின்னு காக்காத்தோப்பு பாலாஜி காத்துக்கிட்டு இருந்தான். அதனால் போலீஸ் என்ன செஞ்சாங்க, இவன் உயிரோடு இருந்தால் அவன் வெளியில் வரமாட்டாங்கிறதுக்காக காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் போட்டாங்க. ஆனால் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் நம்ம அதை ஆதரித்தோம். அவன் ஒரு ரவுடி, கொலை பண்ணதில் தப்பு இல்லை, ஆனால் வழக்குக்கு சம்மந்தப்படாத ரவுடி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கி போட்டவங்களும் நம்ம சீசிங் ராஜாவும் கொலைக்கு சம்மந்தம் இல்லை ஆம்ஸ்ட்ராங் கொலையில். ஆனால் அவன் ஒரு பெரிய ரவுடி. அவன் இந்த ஆற்காடு சுரேஷுக்கு நெருங்கிய நண்பன்.
அதனால் இந்த விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரவுடியுடைய கனெக்ஷன் மற்றவங்களுக்கு இருந்தது வருது. அவனுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்மந்தம் இல்லைனாலும் கொலை செய்யப்பட்டவர்களுடன் இவனுக்கு தொடர்பு இருக்குது, அவ்வளோதான், மற்ற விஷயத்தில். அதனால் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரவுடி கொலைக்கு சம்மந்தம் இல்லைனாலும் இவனையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஏன்னா ஒரு அருண் கமிஷனர் வந்த ஒன்று சொன்னார், கொலைகாரர் ரவுடிகள் எந்த பாஷைகளில் பேசுவார்களோ அதே பாஷைகளில் நாங்களும் பேசுவோம். அதன் விளைவாக தான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு. ஸோ இந்த என்கவுண்டரும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரும் சரி நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்கும் 5 கொலை வழக்கு அவங்க பேரில் இருக்குது, 5 கொலை முயற்சி வழக்கு இருக்குது. அவனும் ஒரு 10 தடவை கூண்டாஸில் கைது செஞ்சுருக்காங்க, இவனும் ஒரு 5-7 தடவை கூண்டாஸில் கைது செஞ்சுருக்காங்க. எப்போவுமே என்கவுண்டர் நடந்தால் மற்றவங்கள விடுங்க, நம்ம எப்படி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும்னா அவனுக்கு இதுக்கு முன்னாடி என்ன வழக்கு இருக்குது, எதில் சம்மந்தப்பட்டிருக்கான். கொலை வழக்கு மற்ற ரவுடித்தனத்தில் சம்மந்தம் இருந்தால் நம்ம சப்போர்ட் பண்ணணும் போலீஸுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, என்கிட்டே கேட்டிருக்காங்க, சரி சார் கொலை தான் பண்ணுறான், அவன் ஒரு ரவுடி, நீங்கள் ஏன் ரவுடியாக இருக்கிறவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கான விடை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரவுடிகள் தண்டனை வாங்கி கொடுத்து இதில் ஆயுள் தண்டனை பெற்று ஜெயிலில் இருப்பான், ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே கொலை பண்ணுவான். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கதையில் வந்ததே நாகேந்திரன் ஒரு ரவுடி ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு, உள்ளே இருக்கான். ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டே அவன் பையன் அஸ்வத்தமனை சூண்டி விட்டு ஆம்ஸ்ட்ராங்காக அவன் தான் கொலை பண்ணியிருக்கான். அப்போ ரவுடி தண்டனை வாங்கி கொடுத்தா அவன் ரவுடி தண்டனை நின்றுறதில்லை. அதனால தான் என்கவுண்டர் ரொம்ப மோசமான ரவுடி கூலிப்படைகள் இருந்தால் அவனை அடித்து என்கவுண்டர் பண்ணலைன்னா சமுதாயத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது, பணத்தை வாங்கிட்டு எந்த நேரமும் கொலை பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்கவுண்டரில் போன காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர்லையும் 2 பேரும் முன்னாள் குற்றவாளிகள், 4-5 கொலைகேஸ் அவங்க மேலே இருக்குது. அவர்கள் சாவதால் சமுதாயத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அவர்களை என்கவுண்டர் பண்ணினது தான் சரியான விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா, எந்த இதை எடுத்தாலுமே, இந்த கொலைன்னு எடுத்தால் அரசியல்வாதி வரான், இல்லைன்னா வக்கீல் வரான். அப்போ இந்த கொலையாளிகளுக்கும் ரவுடிகளுக்கும் இடம் அடைக்கலம் கொடுக்கும் ஒரு இதுவாக மாறிடுச்சு நீதித்துறையும் அரசியலும். அரசியல் நம்ம அரசியல்வாதி தெரியும், அவனே மோசமானவன், அவன் அயோக்கியனைத்தான் என்ன பண்ணுறான், ரவுடிகளை வச்சுக்கிட்டு கட்சியில் சேர்ந்து பதவி கொடுக்குறான். திமுகவும் இப்படி பண்ணாங்க, விசிகா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திமுகவும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விசிகா பாஜகவும் சமீப காலத்தில் இந்த மாதிரி பெரிய ரவுடிகளுக்கெல்லாம் பதவி கொடுத்துருக்காங்க. அதிமுகவில் முன்னாடி இருந்தாலும் அவன் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டான், இவர்களை ஒப்பிடும்போது அவங்க பரவாயில்ல. ஆக இந்த 3 கட்சிகள் தான் சமீப காலமாக ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி கொலைகள் குறையணும்னா அந்த ரவுடிகள்லாம் போய் அந்த கட்சியில் சேர்ந்து ஒரு பதவியை வாங்கிட்டு அந்த தைரியத்தில் தான் இதை பண்ணுறான். அரசியல்வாதிகள் திருந்துங்க, கொலை குற்றவாளி ரவுடி இவங்களெல்லாம் உங்கள் கட்சியிலேயே சேர்க்காதீங்க, சேர்த்தாலும் அவனுக்கு பதவியை கொடுக்காதீங்க. உங்கள் தைரியத்தில் தான், கட்சியில் இருக்குங்கிற தைரியத்தில் தான் இந்த மாதிரி கொலை நடக்குது. அடுத்தது கொலை பண்ணுறவன் பூரா வக்கீல்னு ஒரு போர்வை வச்சுருக்கான், அவ்வளோ பேரும் டூப்ளிகேட் வக்கீல், ஆந்திராவில் போய் படிக்காமல் வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால் நீதித்துறை எப்போ கண் விழிக்க போகிறீங்க, உங்களை பூரா வெளியில் தள்ளணும். நல்ல வக்கீல்களுக்கு பேர் கெட்டுப்போகுது, கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கலாட்டா பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பெரிய இதை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த தப்பான முறையில் அத்தனை உங்களையும் செக் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் தூக்கி போடணும். இவர்களெல்லாம் வழக்கறிஞர்கள்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணுறது, வெளியில் கோர்ட்டுக்கே வர்றதில்லை. எங்கேயாச்சும் போனால் 500 ரூபா கிடைச்சா கூட்டமாக போகிறாங்க, எந்த கோர்ட்டுக்கும் வர்றதில்லை. 4 வார்த்தை பேச தெரியாது, இங்கிலீஷும் பேச தெரியாது, தமிழும் பேச தெரியாது, ஒரு டிராஃப்ட் போட தெரியாது. இவர்களெல்லாம் வழக்கறிஞர்கள் முறையில் வர்ற அளவுக்கு நம்ம நாடு கேவலமான நிலைமையில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொலைகள் வந்தால் நம்ம கொலைகள்லாம் குறையணும்னா நீதித்துறையும் அரசியல்வாதிகளும் ஒத்துழைச்சா தான் குறையும். 2வது, இந்த மாதிரி என்கவுண்டர்கள் அப்போ தான் குறையும். இல்லைன்னா இது மாதிரி என்கவுண்டர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரவுடிகளின் என்கவுண்டரை நம்ம ஆதரித்து தான் ஆகணும். ரவுடிகள் தொலைஞ்சால் தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் என்கவுண்டர் விஷயமாக நம்ம பதிய வேண்டிய விரும்பும் கருத்துக்கள் இதுதான் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பதிவு செய்கிறேன் முதல் கருத்தாக. அடுத்தது விசிகா.
விசிகா ஒரு 2% ஓட்டை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறாங்கன்னு எனக்கே புரியல. அதில் ஒரு பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்க மார்ட்டினுடைய பையன் சொல்கிறாங்க. அந்த மார்ட்டினுடைய பையனுக்கு கேட்குறோம், கோடியாக சம்பாதிச்சாலுங்க உங்களுக்கு சேர்றதுக்கு வேறு கட்சி கிடைக்கலையா? நீங்கள் எதுக்காக இங்கே சேர்ந்தீங்கன்னு தெரியும். அங்கே போனால் பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டாங்க, வேறு எந்த கட்சியிலையும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த கட்சியில் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு நல்ல கட்சியில் வர வேணாமா? ஜாதி வெளியே தூண்டி விடக்கூடிய கட்சியில் வந்துக்கிட்டு அதை ஆதரித்து வேறு பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டியெல்லாம் பாருங்கள், அந்த வீடியோக்கள்லாம். அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நேற்று வந்தவங்க அரசியலுக்கு வந்தவங்க துணை முதலமைச்சர் ஆகும்போது நாங்கள் ஆகக்கூடாதா, நாங்கள் கேட்கக்கூடாது. துணை முதலமைச்சர் பதவி அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? நேற்று சினிமாவிலேருந்து வந்தவங்க முதலமைச்சர் ஆறுன்னு சொல்கிறாங்க, நேற்று வந்தவர் துணை முதலமைச்சர் ஆறுன்னு சொல்கிறாங்க. அப்போ என் தலைவர் ஏன் இன்னும் ஆகல? அப்போ விசிகேவோடைய கட்சியோடைய கிரவுண்ட் லெவலில் இருக்கிற கேடர்ஸோடைய உணர்வை நான் அட்ரஸ் பண்ணுறேன். நேற்று அவங்க கேட்குறாங்கன்னா, அவன் இருக்கிற கட்சி பெரிய கட்சி. திமுகவுக்கு ஒரு 25%, 26, 27% ஓட்டு விழுகுது. 2% கூட ஓட்டு இல்லாத நீங்கள் வந்துக்கிட்டு அது நம்ம இப்போ அவன் கேட்குறான் எனக்கு துணை முதல்வர் கொடுக்கணும். என்ன அர்த்தம்? தனியாக நின்னா ஒரு தொகுதி கூட டெபாசிட் வாங்காது. மக்கள் நல கூட்டணியில் நின்று அவமானப்பட்டீங்க, ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை. விஜயகாந்தும் கூட இருந்தார், கம்யூனிஸ்டுகளும் கூட. இன்றைக்கி டிஎம்கேயில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கட்சிகள் கம்யூனிஸ்ட்டு வைகோ எல்லாம் கூட இருந்தாங்க. ஒரு சீட்டு ஜெயிக்க முடிஞ்சதா? உங்கள் பலம் அதுதானே. அப்புறம் அவன் திமுக காரன்ட்டு போய் என்ன பண்ணுறது? திமுக எங்கள் தயவு இல்லாமல் வட மாநிலங்களில் ஜெயிக்க முடியாதான். வட மாவட்டத்தில் தலைவர் விசிகேவுடைய ஓட் பேங்க் இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியாது. இது நான் சொல்லலை, எல்லா தேர்தல் கணிப்பு எந்த வியூ ஓப்பனரும் கேட்டு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இன்னும் உங்கள் தேவையில்லாமல் வட மாநிலங்களில் ஜெயிக்க முடியாது. நீங்கள் கட்சி ஆரம்பித்ததே 1999. 1999 2000 கட்சி ஆரம்பிச்சிங்க. அவன் 1949 அரசியலில் இருக்கான். அதுக்கு முன்னாடியே ஆட்சிகள்லாம் அமைச்சிருக்கான். அப்போ உங்கள் தயவு இல்லாமல் அதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியே இல்லாத போதெல்லாம் அவன் எப்படி ஜெயித்தான் திமுக? அவனெல்லாம் பழைய காலத்து கட்சி. நேற்று நீங்கள் குதிக்கிற குதி இதெல்லாம் விசிகேக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன தைரியத்தில் பேசுகிறீங்கன்னு தெரியும். அதிமுக கூட்டணி சேருவாங்கன்னு. எடப்பாடிக்கு சொல்கிறேன், அரசியல் சாதுரியம் 10 சீட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க. இது வந்தாலும் 12 அவங்கள பயமுறுத்திட்டு உங்கள்கிட்ட 20 சீட்டு 25 சீட்டுன்னு உங்களுக்கு அரசியலில் ஒரு இதை பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதனால் இவர்களுடன் சேர்ந்தால் உங்களுக்கு விழுகிற ஓட்டும் விழுகாதுங்கிறத தான் எடப்பாடிக்கு சொல்கிறேன். அதனால் விசிகேக்கு சொல்கிறேன், அடக்கி வாசிங்க. உங்கள் பலம் என்னவோ அதை தெரிஞ்சு பேசுங்க. சும்மா நாங்கள் தான் முதலமைச்சர் ஆக போகிறோம், துணை முதலமைச்சர் ஆக போகிறோம். மக்கள் ஓட்டு போட்டால் தானே. எந்த ஜாதிக்காரவங்களும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களே. அப்புறம் நீங்கள் ஜாதி வெளியை தூண்டி விட்டுட்டு இது பண்ணிவிட்டு ஆட்சியில் உட்காரணுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இது? அதுக்காக தான் பேரம் பேசணுங்கிறதுக்காகத்தான் இவர் சொல்கிறார். திருமாவளவன் தூண்டி விடுறார். இந்த லட்சணத்தில் ராசா சொல்கிறார், 40 வருஷமாக திருமாவளவனை அரசியல்வாதியாக தெரியும். 40 வருஷம் முன்னே அவர் ஃபாரன்சிக்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். எனக்கே தெரியும். அவர் அரசியலுக்கு வந்தது 1999. அப்போ தான் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சுருந்தார். அந்த எம்பி தேர்தலில் திமுகவும் மூப்பனாரும் பிரிஞ்சுட்டு மூப்பனார் தனியாக நின்றார். அப்போ தான் உங்களுக்கு இந்த இதில் சிதம்பரத்தில் இவரை நிற்க வச்சார். 99 தான் இவருடைய அரசியல் ஆரம்பம். இவர் அரசியலுக்கு 25 ஆண்டுகள் தான் ஆகுது. மூப்பவர் கேட்குறாரு, ராசா மன்னிப்பு கேட்கணும், இல்லை அவர் அடக்கி வைங்க, நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. மார்ட்டின் பையன் அந்த ஆதவ் அர்ஜுன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாரு ராசா. பேச சொன்னதே திருமாவளவன் தானே, இந்த மாதிரி பேசுங்க அப்படிங்கிறத சொல்லி. அதனால் விசிகாவை சொன்ன அடக்கி வாசிங்க, உங்கள் பலம் என்னங்கிறது தெரியும். தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு இதே மதுவிலக்கை பற்றி தேர்தல் நேரத்தில் பேசியிருக்க வேண்டியது தானே. இல்லைன்னா அந்த எம்பி எலெக்ஷன் அது அப்போ பேசியிருக்க வேண்டியது தானே. என்ன நடிக்கிறீங்களா? அடுத்த தடவை போய் நீங்கள் வேறு ஒரு அதிமுகவில் போய் கூட்டணி சேர்றீங்கன்னே வைங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வரணும்னு ஒரு இது கிடைக்குமா? உத்தரவாதம் கிடைக்குமா? அவங்க பண்ணுவாங்களா? யார் வந்தாலும் பண்ண மாட்டாங்களே. அதனால் அரசியலில் நாடகம் ஆட வேண்டாம் என்பதை விசிகாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இவருக்கு தெரிவிச்சுக்கிறேன், திருமாவளவனுக்கு. இவங்களெல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. மக்கள் உங்களை தான் சந்தேகப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது இந்த மகாவிஷ்ணு அவர் ஜெயிலில் இருக்கார். அவர் ஏதோ பேசினார்னு சொல்லி இந்த திமுக மண்டையில் மூளைங்கிறதே உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆளெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டிங்களே. ஒரு வாரம் எடுத்தீங்களே போலீஸ் கஸ்டடியில். என்ன உண்மையை எடுத்தீங்க? அவர் போலீஸ் கேட்கும்போதெல்லாம் சித்தர்கள் சொன்னதைத்தான் நான் பேசுகிறேன், புராணங்கள் சொன்னதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன உண்மையை எடுத்துட்டீங்க?
அந்த ஆளை போட்டு உள்ளே போட்டு இப்போ அந்த ஆள் என்ன பண்ணாருன்னா ஜெயிலுக்குள்ளே போனார். ஜெயிலுக்குள்ளே போய் கைதிகள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டார் பிரசங்கம். கைதிகள் பூரா விரும்பிட்டாங்க. நியாயமாக பார்த்தா விஷ்ணு போன்றவர்கள் எங்கே பேசணும்னா ஜெயிலில் தான் பேசணும். ஜெயிலில் வந்து ஒரு இது இருக்குது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஜெயில்களில் என்ன பண்ணுவாங்கன்னா மத பிரசங்கம் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லா மதத்துக்காரங்களும் பேச வைப்பாங்க. இப்போ கிறிஸ்துவ மத போதகர்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க பேசுகிறதுல குற்றம் செஞ்சால் தப்பு, கொலை பண்ணால் தப்பு அப்படிங்க பேசும்போது இவங்களுக்கு மனமாற்றம் ஏற்படும். ஏற்கனவே சொன்னேன், பர்மா சிறைகளில் புத்த பிட்சுகள் வந்து பேசியிருக்காங்க. பேசி மனம் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. டெரரிஸ்ட், தீவிரவாதி, பல கொலைகளை பண்ணவங்க கூட புத்த பிட்சுகள் வந்து பேசுனதில் கண்ணீர் விட்டுட்டு அழுதல்லாம் பண்ணியிருக்காங்க. இதனால தான் எல்லா சிறைச்சாலைகள்லேயும் போதகர்கள் போவாங்க, வாழ்க்கை உண்மை தத்துவத்தை சொல்கிறவங்க போவாங்க. இந்த மகாவிஷ்ணு மாதிரியால் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே தான் பேச விட்டுருக்கணும். அது இறைவன் என்ன பண்ணா, நீ ஏன் வெளியில் பேசிக்கிட்டு இருக்க? தப்பு செஞ்சால் அடுத்த ஜென்மத்தில் பாவப்பிரவிகளாக பிறப்போம், ஆமாம் மிருகங்களாக பிறப்போம். இந்த மாதிரி விஷயம் சொன்னால் ஜெயிலில் இருக்கிறவன் அடுத்து தப்பு பண்ண மாட்டான். இந்த மாதிரி பிரசங்கங்கள் ஜெயிலுக்கு தான் தேவை. அவன் திமுககாரன் வெளியில் இருந்து ஆளை கொண்டாந்து விட்டுட்டான், அதோ இறை சக்தியோ நம்ம தெரியல, கரெக்டான இடத்துக்கு தான் அந்த ஆளை கொண்டு போய் விட்டுருக்கு. இப்போ அந்த ஆளை வக்கீல்கிட்ட சொல்கிறாரா, எனக்கு பெயில் போடாதீங்க, கொஞ்ச நாள் நான் ஜெயிலில் இருந்து இவங்களுக்கு இந்த போதனைகள் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் பிசுபிசுத்து போச்சு இந்த விஷ்ணு விஷயத்தில் திமுக செஞ்சது. விடுங்க, கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் இருக்கிறவங்களையாச்சும் திருத்தட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷ்ணு வந்து இந்த தமிழ்நாடு அரசியல்வாதில் அத்தனை பேரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி வில்லங்கம் பண்ணி கிளாஸ் எடுக்கணும். நீ தப்பு பண்ண, அக்கிரமம் பண்ண, அநியாயம் பண்ண, அடுத்த பிறவியில் இப்படி பிறப்பேன்னு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியவன் அரசியல்வாதி. முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியவன் நீங்கள் இதை பற்றிக்கிட்டு இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறவன், தெரிய வேண்டியவன் திமுககாரன். அவங்க தான் முதல்ல தெரியணும். அடுத்த அரசியல்வாதிகள் இவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணணும். அதனால் விஷ்ணு வந்து முதல்ல ஜெயிலில் இருக்கிறவனை திருத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நமது தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் இதே மாதிரி பிரசங்கள், ஸ்கூலுக்கு போனதுனால தானே பிரச்சனை, எல்லா பேரையும் உட்கார வச்சு மீடியாவில் பேசணும். அதன் மூலம் நமது தமிழ்நாடு அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் தெரிந்துறானான்னு பார்க்கணும். அதனால் இப்போதைக்கு அவர் ஜெயிலுக்கு போனது இறைவனின் விருப்பமோ என்னமோ தெரியல. அவர் பெயில் வேணான்னு சொல்கிறது சரி. அவர் வந்து இன்னும் பல பிரசங்கங்களை ஜெயிலில் சொல்லி குற்றவாளிகளை திருத்துவதற்கு அந்த அவருடைய கருத்துக்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்கிறாங்க, பேங்க்கில் லோன் ஒழுங்காக கிடைக்கலன்னா என்கிட்ட புகார் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் லோன் எல்லாம் வாங்கினதில்லை, எப்போவுமே வாங்க மாட்டேன் லோன், எனக்காக பேசுகிறேன். ஆனால் லோன் வாங்கி கஷ்டப்படுற பல பேருக்காக நிர்மலா சீதாராமனுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். நம்ம நாட்டில் லோன் வாங்குறது பிரச்சனையே இல்லை. லோனை உடனே கொடுத்துட்றான். கிரெடிட் கார்டாக இனி உங்களுக்கு அதை பே பண்ண முடியுமா, பணம் திருப்பி கொடுக்க முடியுமா, எதுவுமே இல்லை. உங்களுக்கு வீட்டுக்கு தானாக அனுப்பிடுவான். லோனு ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் லோன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம மக்கள் படுறான் பாருங்கள் பாடு. இந்த பேங்க்குகள் பூரா பக்கா இவனாகிட்டான், கட்ட பஞ்சாயத்து ஆளாகிட்டான். அவங்க பணம் கொடுக்க லோன் கொடுத்துட்டு அவங்களுக்கு கண்டபடி கந்து வட்டி மாதிரி போட்டு பணம் கொடுக்கலன்னா வீட்டுக்கு ஆள் அனுப்பி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள மிரட்டுறான். ஒரு ஆள் வந்து நின்றுக்கிறான், வீட்டுக்குள்ளே போகவே மாட்டேங்கிறான். பக்கத்து வீட்டில் போய் இதை பற்றியெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி பயமுறுத்துகிறான். போலீஸுக்கு என்கிட்ட வந்தவங்க நிறைய பேருக்கு நான் என்ன சொன்னேன், 100க்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு சொன்னான். 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் வந்தோடனே தயார் பண்ணாங்கன்னு அனுப்பிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், லோன் பணத்தை கேட்டு வர்றவன் அவனே 100க்கு ஃபோன் பண்ணிடுறான். கேட்டால் என்னை அடிக்க வராங்கிறான். ஸோ லோன் ரெக்கவரி, நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லணும், லோன் ரெக்கவரி இதை வந்து முதல்ல ஒழிக்கணும். லோனு வந்து இப்போ பணம் கட்டலையா, கோர்ட்டு மூலமாக கேஸை போட்டு தான் பார்த்துக்கணும். அடியால் அனுப்புவீங்களா? ரிலையன்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்களே ரெக்கவரி ஏஜென்ட்டாக இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். திரும்ப உங்களுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு லோனில் என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கங்க. லோனில் நீங்கள் ரெக்கவரி ஏஜென்ட்டை வச்சுக்கவே கூடாதுன்னு ஆர்டர் போடுங்க. எல்லாத்தையும் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த பேங்க்குகள் வந்து லோனை வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி, வசூல் பண்ணணும்னு சொல்லி அவங்க பண்ணுற நிர்பந்தத்தில் இருந்து எத்தனையோ பேர் செத்துருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா, வெஹிக்கிள் லோன் போடுறான், 2 வீலர். இதை அவன் பணம் கட்டலைன்னா அவனுக்கு தெரியாமல் வண்டியை தூக்கிட்டு போயிடுறான் பேங்க்கார். இதை நிர்மலா சீதாராமனுக்கு தெரியுமா? முதல்ல புரிஞ்சுக்கங்க. அவனுக்கு தெரியாமல் தூக்கிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அவன் வண்டியை அவன் கிட்டத்தட்ட 10 டியூ கட்டியிருப்பான். 1 டியூ 2 டியூ என்கிட்ட வந்த வழக்கில் 12 டியூவில் 10 கட்டிட்டான்.
11வது ஒரு டியூ டிலே ஆச்சு, வட்டி தூக்கிட்டு போயிட்டான் பேங்க்காரன். அப்போ இதுவரை அவன் கட்டின 10 டியூ என்ன ஆகுறது? அப்போ பேங்க்காரன் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை உங்களுடைய நிதியமைச்சகம் தானே பேங்க்குகளை கட்டுப்படுத்துறீங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தீங்க? வட்டி எவ்வளோ வட்டி போடுறீங்க தெரியுமா? பணம் கட்டாதவனுக்கு வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி எப்படி கட்டுவான்? 1 லட்சம் ரூபா லோன் வாங்கினவனுக்கு வட்டி கட்டலைன்னா 6 லட்சம் 10 லட்சம். கந்து வட்டிக்காரனே மெயின். எதுக்காக நீங்கள் பேங்க் ஆரம்பிச்சிங்க? உங்களை தனியார் வங்கி நீங்கள் உருவாக்குனதே தப்பு. இந்திரா காந்தி அத்தனை தனியார் வங்கி இருக்கும்போது இவர்கள் நாட்டை கொள்ளையடிப்பாங்க, மக்களை கொள்ளையடிப்பாங்க, மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தனியார் திட்டங்களெல்லாம் அரசுடைமை ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசுடைமை ஆக்கணுன்னே எல்லா பேங்க்கும் ஒழுங்காக இருந்துக்கிட்டு இருந்தான். 500 ரூபா இருந்தால் போதும் மினிமம் பேலன்ஸ். எதுக்குமே வட்டி வட்டி வாங்க மாட்டான், ஒன்றும் மாட்டான். ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் அவன் கலெக்ட் பண்ணுவான் வருஷத்துக்கே. காரணம் அரசாங்க வங்கிகள். என்றைக்கு நீங்கள் இந்த குளோபலைசேஷன் கொண்டாந்து தனியார் வங்கிகளை கொண்டு வந்தீங்களோ அவ்வளோ பேரும் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக உள்ளே வரான். சிட்டி பேங்க்கு இவன் எல்லாம் உள்ளே வர்றது யார்? எல்லாம் வெளிநாடு பேங்க்கு. சிட்டி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு எல்லாம் வெளிநாட்டுக்கார பேங்க்கு. நம்மளை கொள்ளையடிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, உயிரை எடுக்கிறானே. அதனால் நிர்மலா சீதாராமனுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதனால் உங்களுடைய இதில் வந்துக்கிட்டு உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களில் ஏற்கனவே நான் மினிமம் பேலன்ஸை பேசிட்டேன், அது உள்ள ஒரு அலங்கோலம். ஜிஎஸ்டியை பற்றி பேசிட்டேன், அது ஒரு அலங்கோலம். 3வதுக்கு நீங்களே வழி கொடுத்துட்டீங்க. அந்த இதை வந்துக்கிட்டு லோன் வேணுமான்னு கேட்டு, லோன் வேணாமா, லோன் அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. லோன் மூலம் நடக்கும் தொந்தரவுகளை, லோன் மூலம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சித்திரவதைகளை முதல்ல நீங்கள் குறைங்க. இப்போ தனியார் வங்கியெல்லாம் தூக்கி இந்தியா விட்டு வெளியில் அனுப்புங்க. அரசு உடைமை வங்கிகளை மட்டும் கொண்டு வாங்க. மக்கள் நலத்திட்டங்களை செய்யுங்க. பணக்காரனுக்காக பேங்க் இயங்கக்கூடாது, அடிமட்ட ஏழைக்காகத்தான் இந்த நாட்டில் பேங்க் இயங்கணும். நீங்கள் அரசாங்கம், நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு வரல. வெளிநாட்டுக்காரனை கொண்டாந்துக்கிட்டு தொழில் பண்ணுறீங்களா? வெளிநாட்டுக்காரன் எந்த நன்மையை செய்யலாம்? நம்ம மக்களுக்கு பணத்தை கொடுத்து அதில் வட்டியை சம்பாதிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் தானே அவன் வரான். ஆனால் அரசு வங்கிகள் அப்படி இருக்காது. இப்போ நபார்டுன்னு ஒரு பேங்க் இருக்குது பார்த்திங்கன்னா, விவசாய அது அரசாங்க வங்கி. விவசாய லோன்லாம் நிறையா கொடுப்பான். அவனுக்கு பணம் திருப்பி கட்டலைன்னா அடியாளுகளை கொண்டாந்து எல்லாம் பண்ண மாட்டான். ஆனால் தனியார் வங்கிகள் இதை பண்ணுறாங்கல்ல. அதனால் உங்களுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு நான் சொல்லக்கூடிய பதில், அதாவது நீங்கள் லோன் ஒன்றும் கொடுக்க வேணாம், லோன் வாங்கினவங்க படும் அவஸ்தைகளை, அந்த சித்திரவதைகளை குறையுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்னென்னா, முன்னாடியெல்லாம் ஒரு நிலத்தை நீங்கள் விற்றீங்கன்னா பதிவு செய்யும்போது பட்டா இருக்கான்னு பார்ப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பட்டா இல்லைன்னா அந்த 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 நிலம் சரியான நிலம் இல்லை, அவங்க யார் உரிமையாளருங்கிறதுல சந்தேகம் இருக்குது அப்படின்னு பட்டா இருந்தால் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்வாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரை இதுதான் நிலைமை. ஆனால் வந்தவன் திருடன், ஆட்சிக்கு வந்தவன், அவன் திருடனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இவன் கட்சியை சேர்ந்தவன் பூரா என்ன பண்ணுறான், நில அபகரிப்பில் ஈடுபடுறான். ஜெயலலிதா இருக்கும்போது ஆட்சிக்கு வந்த உடனே 2011 ஆயிரக்கணக்கான நிலத்தை இவன் கட்சிக்காரன் அபகரித்து இவங்க பேரில் போட்டான். இவன் பேரில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். அப்போ தான் நில அபகரிப்பு பிரிவுனே தனியாக உருவாக்கி ஆயிரக்கணக்கான வழக்குகள் அதில் சம்மந்தப்பட்டவன் பூரா திமுகக்காரன் ஃபுல்லாக போட்டு இது இருந்தது. இவங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது விசாரிக்கக்கூடாதுன்னு எல்லாம் பண்ணாங்க. இப்போ இவங்க ஆட்சி, திருடர்களின் ஆட்சி வந்துச்சு. என்ன பண்ணுறான் பாருங்கள், பட்டா இல்லைனாலும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறான். அப்போ இவன் ஆளுக்கு கொண்டாட்டம். இன்னொருத்தன் லேண்டை பூரா இனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுவான். திமுக ஆட்சியில் உங்களை யார் லேண்டுக்கும் இன்னமே பாதுகாப்பு இல்லை, ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈஸியாக வில்லங்க சான்றிதழை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் பேரில் உள்ளதை இன்னொருத்தன் போட்டோம். ஏன்னா பட்டா தேவையில்லை, உங்கள் பேரில் பட்டா இருக்கும், இன்னொருத்தன் விற்றுட்டு போயிடுவான். பட்டா தேவையில்லைன்னு எதுக்கு போட்டாங்க? இவங்க போட்டதுக்கு காரணம் என்னென்னா, G2 இல்லை, அதாவது இவங்க கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா G2 கொடுத்து நிலங்களாக வாங்குகிறாங்க. நிலங்களாக வாங்கும்போது அவன் என்ன பண்ணுறான், பிரச்சனை உள்ள நிலத்தை வாங்குகிறான். அதுக்கு பட்டா இருக்காது. பட்டா இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறான். அதனால் G2க்கு உதவுவதற்காகவே இன்னொருத்தன் லேண்டை G2 வாங்குவதற்கு வசதியாகத்தான் பட்டா இல்லைனாலும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற ஒரு கேவலமான ஒரு ஆணையை இந்த அரசாங்கம் பிறப்பித்திருக்கிறது. இதை விட வேறு ஏதாச்சும் போய் தொழில் பண்ணலாம். G2க்கு பதிலாக வேறு ஏதாச்சும் போய் ஒரு தொழில் பண்ணுங்கள். மக்கள் பணத்தை, மக்களுடைய நிலத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக நீங்கள் கண்டுபிடித்த புதிய வழியாது அப்படிங்கிறது தான். 2வது, சென்னையிலலாம் வீடு கட்டுறாங்க, ஃப்ளாட்டு கட்டுறாங்கன்னா, ஃப்ளாட்டு கட்டுவான்,
அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். பிளானிங் பெர்மிஷன் இதுகிட்டேருந்து கார்பரேஷனுக்கு இல்லை சிஎம்டிஏன்னு 2 பேர்ட்டையும் வந்து பெர்மிஷன் வாங்கணும், அனுமதி வாங்கணும். இப்போ என்ன சொல்கிறான், இன்னொரு ஆர்டர் போட்டான், 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை நீ வீடு கட்டினா பெர்மிஷன் தேவையில்லை, அனுமதியே இல்லாமல் கட்டிக்கங்கிறான். ஏற்கனவே சென்னையில் வந்து அனுமதி இல்லாமல் கட்டடங்கள் கட்டி ட்ரைனேஜ் ப்ராப்ளம், தண்ணி ப்ராப்ளம், இந்த ஃப்ளாட்டில் பூரா அவ்வளோ பேரும் கஷ்டப்படுறாங்க. கார் பார்க்கிங் வைக்க மாட்டான். அப்போ பெர்மிஷன் கொடுக்குறவங்க கார் பார்க்கிங் இல்லைன்னா பெர்மிஷன் கொடுக்க மாட்டான். ஏன்னா நீ 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டுற, கிட்டத்தட்ட உனக்கு வந்து ஒரு 3-4 ஃப்ளாட்டு கட்டுவேன், எங்கடா கார் பார்க்கிங்னு கேட்பான். இப்போ G2 வீடுகளையும் கட்டுறதுனால இந்த மாதிரி தில்லு முள்ளு பண்ணி கார் பார்க்கிங் இல்லாமல் கட்டிடுறது. 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை பெர்மிஷன் இல்லைன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டாக கட்டுறான் G2. அந்த G2 வந்து லாபம் அடையணுங்கிறதுக்காக அனுமதியே தேவையில்லைன்னு ஒரு ஆர்டரை போட்டிருக்காங்க. அது கேவலமான இந்த இந்த ஸ்டாலின் அரசாங்கம். இதை விட அதுதான். அதுக்கு அடுத்தது பட்டா தேவை என்னையா, இனி இன்னும் என்னென்ன கூத்து இந்த G2க்காக பண்ண போகிறாங்களோ. G2 கட்டி முடித்தோடனே மறுபடியும் மாற்றுவான், இல்லை பட்டா தேவைன்னு. G2க்கு இப்போ பிரச்சனை இருக்கிறதுனால கொண்டு வந்தான். அப்போ G2 கட்டி முடித்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவான், இல்லை அனுமதி வாங்கணும் அப்படின்னு கொண்டு வருவான். ஆக இவ்வளவு இது ஒரு கொடுமையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க எது பட்டா இல்லைன்னா இது ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னா நீங்கள் நினைப்பீங்க எதுக்கோ போடுறான், G2க்கு தான் போடுறான்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் நிலைமை பறிபோகும். பட்டாவே இல்லாமல் ஒருத்தர் ரெஜிஸ்டர் டிஎம்கேக்காரன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போவாங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் இவ்வளவு பெரிய மோசமான கொடுமைகளை இந்த ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் ஒன்று தான் பட்டா இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லி வந்தது அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்வோம். அடுத்த விஷயம் நடராஜர் கோயில் விவகாரம். நடராஜர் கோயில் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து தீட்சிதர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கொள்ளை கூட்டத்தை தலைவங்க பூரா போய் அதில் மந்திரி ஆகிட்டான். இதில் HRNCயில் எடுபடி சேகர்பாபுவை மந்திரி ஆக்கி விட்டாங்க. அந்த ஆள் என்னன்னு கேட்டிங்கன்னா HRNCயில் அதை நடத்துகிறேன் இதை நடத்துகிறேன்ட்டு அவள் எழுதிய இதுவே கோயில் நிலம் எங்கே இருக்குதுன்னு தேடுறாங்க. வேலையே என்னென்னா கோயில் நிலம் எங்கே இருக்குது, நிறைய லட்சக்கணக்கான ஏக்கர் கோயிலுக்கு இருக்குது. அதை ஏற்கனவே லீஸுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஏக்கர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலில். அவங்க வந்து லீஸுக்கு விட்டுருக்காங்க. அந்த லீஸு பணம் வருது பாருங்கள், மாதம் வருஷம் வருது இல்லை, அந்த பணத்தில் அந்த கோயிலை நடத்துகிறாங்க. அது HRNC தேவையில்லைன்ட்டாங்க. கோயிலுக்கே 3000 ஏக்கர் இருக்குது. அதில் வரக்கூடிய லாபம்னா லீஸுக்கு தான். அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, வாங்கினவங்க வருஷத்துக்கு இவ்வளோ ஒன்று கொடுப்பாங்க கோயிலுக்கு, அதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இந்த லீஸுங்களை எப்படி பிடிக்கிறது, அதை இன்னொருத்தனுக்கு அதிக லீஸ் கொடுத்தா அதில் கமிஷன் எப்படி வாங்குறது, இதுக்கு தான் இந்த சேகர்பாபு சுற்றிக்கிட்டே இருக்காப்புல. அதனால் இந்த இவங்களை வந்து இது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலை எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படின்னு தீட்சிதர்கள்ட்ட போய் அந்த ஆள் மோதிக்கிட்டே இருக்கார். தீட்சிதர்கள் மேலே பூரா எஃப்ஐஆரை போட்டு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். நூற்றுக்கணக்கான தீட்சிதர்கள் எல்லாம் முன்ஜாமீன்னு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த வழக்கு வருது. அதில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசாங்கம் ஒரு HRNC வச்சு நடத்துகிறீங்க, நாசமாக போவீங்க. பொய்ய சொல்லலாமா கோயில் விஷயத்தில்? கோயிலில் என்ன போய் கோர்ட்டில் என்ன போய் சொல்கிறாங்க, 2000 ஏக்கரை விற்றுட்டாங்க தீட்சிதர்கள்ங்கிறாங்க. தீட்சிதர் சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றுமே விற்கலை. எப்படி ஒரு கோர்ட்டில் வந்து பொய் சொல்கிறானா? இவன் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்கள் கொலை பண்ணுவான், கொள்ளையடிப்பான். பொய் சொல்கிறதெல்லாம் திமுகவுக்கு அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய இதுவா? எல்லா வேலையும் பண்ணுவானே. அங்கே போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி 2000 ஏக்கரை விற்றுட்டாங்க. இப்போ தீட்சிதர்கள் கோர்ட்டில் இப்போ சொல்லி இப்போ நான் அதை தான் சொல்கிறேன். தீட்சிதருக்கு உங்கள் வழக்கறிஞர் கேஸ் போட்டு நடத்துவார்ல, பெர்ஜுரின்னு ஒன்று பேர். பெர்ஜுரினா நீதிமன்றங்களில் பொய்யான தகவலை கொடுத்தா அது பெர்ஜுரி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், HRNC கமிஷனர் அவர் மேலே IAS ஆஃபீஸர் தான் இருப்பார், தவறான தகவல்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஜுரி கேஸை அதிலேயே போடுங்க. இப்போ அதை இப்போ பின்னாடி இருந்து செய்கிறது பூரா நம்ம எடுபடி சேகர்பாபு எப்படியாச்சும் அடித்து 3000 ஏக்கரையும் எடுத்து எல்லா லீஸையும் கேன்சல் பண்ணி புது லீஸு கூட்டு ஒவ்வொருத்தண்டையும் தனியாக பணம் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. பூநூலில் இருக்கிற வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு பிராமணர் பையன் பூநூல் போட்டு போனோன்னா அடித்து பூநூலை வெட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாஜக வாயை திறக்க மாட்டாங்க. பூநூல் வரட்டும் போதெல்லாம் என்றைக்குமே வாயை திறந்ததில்லை. ராஜாஜியே வாயை திறந்ததில்லை. 60களில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் பிராமணர்கள் எல்லாம் காவேரி ஆற்றுல வந்து குளிக்கும்போது தீக்கா ரவுடிகள் அந்த காலையில் 4 மணிக்கு அவர்களை சுற்றி வளைத்து குடுமியையும் பூநூலையும் வெட்டி சாக்குகளில் போட்டு ஈவேராவுக்கு அனுப்பி வச்சாங்க. அன்னைக்கு இருந்த ராஜாஜி வாயை திறக்கலை.
காரணம் ராஜாஜியும் பெரியாரும் நண்பர்கள். அன்னைக்கு குரல் கொடுத்ததே பிராமணர்களுக்கு ஆதரவாக பசும்பொன் முத்துராமலிங்கத்தவர்கள்லாம் குரல் கொடுத்து இது பூணூலை வெட்டினா உன் தாடியை வெட்டுவேன்னு கேட்டார். ஆனால் பிராமணர்களை வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் நம்ம பிஜேபி போன தடவை விசிகாவை சேர்ந்த வன்னி அரசுங்கிறவர் பூணூலை வெட்டுவோன்னாரு. நாங்கள் எதிர்த்து பேசினோம். பிஜேபி வாயவை திறக்கிற அண்ணாமலைக்கு கூட கேட்டேன், பிராமணர்களை இதை வெட்டுவாங்கன்னா எப்படி பிஜேபி பிராமணர்கள் ஓட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு எப்படி ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு கேட்டோம். இப்போ கடைசி பார்த்தீங்கன்னா எல் முருகன் இப்போ தான் அவங்கள போய் வீட்டில் போய் பார்த்தேன் அப்படின்ட்டு. இது நாடகம். உங்கள் பிராமணர்களுக்கு சொல்கிறேன், எல் முருகன் நடத்துவது நாடகம். எல் முருகன் திருமாவளவனுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த எலெக்ஷனில் கூட எல் முருகன் அவருக்கு ஆதரவாக வீக்கானார போட்டார். அதனால் சொல்கிறேன், பாஜகவுக்கு இது தான் சொல்கிறேன், இவங்க பிராமணர்களை நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. இந்த பூணூலை விடுங்க. அன்னைக்கு பூணூலை கட் பண்ணணும்னு சொன்ன கருணாநிதியை நீங்கள் கொண்டாந்து நாணயம் வெளியிட்டு என்னைக்கு சமாதியில் போய் கும்பிட்டீங்களோ அன்னைக்கே பிராமணர்களுக்கு நீங்கள் பச்சை துரோகம் பண்ணிட்டீங்க. கருணாநிதிக்கு அவரை உயர்வுபடுத்துவதற்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் பிராமணர்களை அவமானப்படுத்துவதற்காக நீங்கள் செய்யும் செயல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் பிஜேபி நீங்கள் திமுக பக்கம் சாஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன பிராமணர்கள் பூணூல் இருக்கிறத பற்றி ரொம்ப வீட்டில் போய் விசாரிக்கிறீங்க எல் முருகன். அந்த பூணூலை அறுத்து அந்த சரித்திரம் உள்ளவனை போய் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் கும்பிடுவீங்க, சமாதியில் போய் கும்பிடுவீங்க. இந்த பக்கம் நடிக்கிறதுக்காக பிராமணர்களை வெட்டுறாங்க இதை வெட்டுறாங்கன்னு வீட்டில் போய் பார்ப்பீங்களா? அதனால் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்களுக்கு எதிராக திமுகவும் சரி இவங்களும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணினீங்கன்னா நாங்கள் தான் முன்னாடி நிற்போம். காரணம், ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் அவங்கள போன்றவர்கள் நடத்தும் பூஜைகளால் தான் இன்றைக்கி நாட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அவர்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருப்போம். ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், சும்மா முதலமைச்சர் உட்காந்து இந்த ரவுடித்தனெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக, ஒரு ஜாதிக்கு எதிராக அவன் ஒரு 4-5% இருக்கான், சாமியை கும்பிட்றான். அந்த பூணூல் பிராமணர்களோட இதுதான் அடையாளம் தான் நினைக்கிறீங்களா ஸ்டாலின்? பூணூலை எல்லாருமே போடுறாங்க, செட்டியாருங்க போடுறாங்க, விஸ்வகர்மா அவங்க போடுறாங்க, பிள்ளைமார் போடுறாங்க, பிராமணர்கள் போடுறாங்க. பூணூல் என்பது வெறும் பிராமணர்களின் அடையாளம் மட்டும் கிடையாது, நாயுடுங்க போடுறாங்க, அப்போ ரெட்டியாருங்க போடுறாங்க. ஆக இத்தனை ஜாதியும் அணிவது தான் பூணூல். அந்த பூணூலை அறுத்துங்கன்னா நீங்கள் பிராமணர்களுக்கு மட்டும் எதிரி இல்லை, இத்தனை ஜாதிக்காரர்களுக்கும் நீங்கள் எதிரி அப்படிங்கிறத தான் முடிவு செய்ய வேண்டியது வரும். ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு சொல்கிறேன், இதை கடுமையான நடவடிக்கை எடுங்க. பூணூல் அறுத்தவங்க இன்றைக்கி ஒரே எஃப்ஐஆர் போட்டிங்களா? இது பெரியாரை பற்றி பேசினாங்க, இந்த கண்ணனை பிடிச்சி ஒரே நாளில் உள்ளே போட்டிங்களே. ஈவேராவை பற்றி பேசுனாங்கன்னு உங்கள் ஈவேராவை பற்றி பேசினா உள்ளே போடுவீங்க. பூணூல் அறுத்தா இன்வெஸ்டிகேஷன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். 24 ஹவர்ஸ்க்குள்ளே பிடிச்சவனை உள்ளே போடக்கூடாது, இப்போ உள்ளே போடணும்ல. அப்போ பிராமணர்களை பூணூல் அணிபவர்களை எல்லாம் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள், சமூக விரோதிகளாக பார்க்கிறீர்கள். கடுமையான கண்டனத்தை ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.